ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது ஹோம்மேட் கோகனட் பன் தாங்க. அதுவுமே ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம குக்கரில் தான் இந்த கோகனட் பன் ரெடி பண்ண போகிறோம். சுகர் இன்னுமே ஆட் பண்ணல. நம்ம ப்ரௌன் சுகர் வச்சுட்டு இந்த கோகனட் பண்ண ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு 1/2 கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கப் மைதாவை ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்ம டோ வந்து சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு 45 நிமிஷம் ரெஸ்டிங்க்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதில் கோகனட், டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்துட்டு நல்லா ப்ரூஃபிங்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகவும், இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்திருக்கேன். அப்போ தான் ஃபில்லிங் நிறச்சி நம்ம வந்து கவர் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிற ஒரு ட்ரை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபில்லிங் எல்லாம் நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மாவை தேய்ச்சி வச்சுருக்கிறது, பெருசாக தேய்ச்சி வச்சுருக்கிறத மேல் டாப்பில் வச்சுட்டு அதை எக் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டான நம்மளோட கோகனட் பன் ரெடிங்க.